இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்துட்டு விசில் அதேதான் அப்பயே யூகிச்சிட்டீங்க விசில் தான் வரும் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் பலிக்குது. டிடிவி தினகரன் திருப்பி வந்துருவாரு, அவர் என்டிஏல தான் இருப்பாருன்னு சொன்னா பலிச்சிடுச்சு. சரி, விசில் சின்னம் வந்தா நல்லா இருக்கும்னு போன வருஷமே நான் ஐடியா கொடுத்தேன், அதுவும் பலிச்சிடுச்சு. விஜய் அவர்கள் என்டிஏவோட சேர்ந்து தீய சக்திகளை எதிர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுவும் பலிக்க போகுது. தமான் துண்டு விளக்கு ஏத்தக்கூடாது, விளக்கு ஏத்தினா இங்க அப்படியே கலவரம் வந்துரும். செம்ம பேக் ஃபேர் டிஎம்கேவுக்கு. நவாஸ்கனி அவர்கள் எந்த ஒரு எம்பிங்க அவருக்கு மதுரைக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் எதுக்கு அங்க வந்து பிரியாணி திங்க? போலீஸும் அரசும் தான் கலவரம் ஆயிரும். யார் தெரியுமா கலவரங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னது? சு வெங்கடேசன். தீபம் ஏற்ற அலோவ் பண்ண மாட்டோம், நீங்க கலவரம் பண்ணுவீங்க. அயோத்திங்கிற வார்த்தையை சொன்னது கனிமொழி மேடம். அங்க இன்னொரு அயோத்தி உருவாகும். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, பாஜக நிர்வாகி நம்ம கஸ்தூரி அவங்கள சந்திச்சு தான் நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை வருஷத்துல ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திச்சு. ஆமா, சோ அதை எழுதி வச்சிருக்கு போல, வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த வாட்டி மோர் தென் தட். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்துட்டு, இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்ட், விசில். அதேதான். சோ விசில் கொடுத்திருக்காங்க தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு. சின்னம் பக்காவான சின்னம். அவருக்கு விளம்பரமே பண்ண வேணாம், அந்த சின்னம் ஸ்ட்ரெயிட்வே. ஏன்னா பிகில் படம் தான் அவர் ஏற்கனவே நடிச்சிட்டாரு. அதுலயே அவர் வந்து பிகில் ஊதுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கு, எடுத்து போட்டு பின்னி எடுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல விசிலுங்கிறது வந்து ஏதாவது ஊழல் நடக்கும்போது, தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறத விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபுட்பால் மேட்ச்ல நம்ம இதை தாண்டி போயிட்டோம்னா, லைனை தாண்டி போயிட்டோம்னா விசில் பெனால்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த விசிலுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு. இவருக்கு அந்த சின்னத்தை நான் ஒரு வருஷம் முன்னாடி இதெல்லாம் பேசியிருக்கேன், இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லயே நான் பேசியிருக்கேன். அவருக்கு வந்து விசில் சின்னம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பேசிட்டீங்க. விசில் தான் வரும் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் பலிக்குது. டிடிவி தினகரன் திருப்பி வந்துருவாரு, அவர் என்டிஏல தான் இருப்பாருன்னு சொன்னா பலிச்சிடுச்சு. விசில் சின்னம் வந்தா நல்லா இருக்கும்னு போன வருஷமே நான் ஐடியா கொடுத்தேன், அதுவும் பலிச்சிடுச்சு. விஜய் அவர்கள் என்டிஏவோட சேர்ந்து தீய சக்திகளை எதிர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுவும் பலிக்க போகுது. நான் சொல்றேன், எந்தெல்லாம் பலிச்சிட்டு இருக்கு இந்த வருஷம். இல்ல, இன்னைக்கு கூட பிரஸ் மீட்ல இந்த விஷயம் சொல்லியிருந்தீங்க, விஜய் அவர்கள் என்டிஏ கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயம். அவர் தான் வந்துட்டு கொள்கை எதிரி அப்படிங்கிறாரு, எப்படி வருவாரு? இங்க பாருங்க, அவருக்கு என்ன கொள்கைங்க? நீங்க தான் மேம் சொல்லணும். நீங்க தான் அவரோட நீங்க தான் விசில் வரும், நீங்க விசில் வந்துருச்சு. சோ நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கீங்க. நான் விஜய் வருவாருன்னு சொல்றேன், அதுவும் நடக்கும்னு சொல்றேன். அவர் கொள்கை எதிரி பாஜகன்றாரு. அவர் கொள்கை என்ன? என்ன கொள்கை அவருக்கு? எல்லா தமிழகத்துல தீய சக்திகளை அகற்ற வேண்டியதான் கொள்கை. மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும். ஆமா, இதுல வந்து இப்போ யாராச்சும் பாஜகல மக்களுக்கு கெட்டது செய்யணும் அப்படியேதான் கொள்கை இருக்கா? இல்ல. அப்போ அந்த கொள்கையில இவருக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வேண்டும்ங்கிறதுலயும் இவருக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. மிஞ்சி போனா இவருக்கு ஹிந்துத்துவாவைத்தான் மதவாதம்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த மதவாதமும் இவருக்கு வந்து எங்கேருந்து வருது? ஏன்னா முஸ்லிம் லீக்னு ஒரு கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. அது எந்த கூட்டணியில இருக்கு? மதத்தின் பெயரால் ஒரு கட்சி இருக்கு, அது எந்த பக்கம் இருக்கு? திமுக கூட்டணியில இருக்குது. அப்போ மதத்தின் பெயராலேயே அரசியல் செய்யறதுக்கு நம்முடைய ஜனநாயக நாட்டுல அனுமதி இருக்கு. முஸ்லிம் லீக்ங்கிறது இன்னைக்கு நேத்து வந்த கட்சி இல்ல, அது ஒரு பழம்பெரும் கட்சி தான். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மதத்துக்கு எதிராக பேசுறவங்க எந்த கட்சி? அதே திமுக, இவங்க தான் பேசுறாங்க. காங்கிரஸ் அவங்க முன்னா இருக்காங்க, இவங்க பேசுறாங்க. அப்ப எது மதவாதம்? மதவாதம்ங்கிறது ஒரு மதத்தை மதிக்கிறது மதவாதம் கிடையாது. ஒரு மதத்தை திணிக்கிறத கூட நாம மன்னிச்சிடலாம், அது யாரும் செய்யல. நான் சொல்றேன், பாஜக யார் மேல இப்ப மதத்தை திணிச்சு ஏதாவது கட்டாய மத மாற்றம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க இல்ல RSSல ஏதாவது மத மாற்றம் பண்றாங்களா? இல்ல மதத்தை திணிக்கிறாங்களா? தங்களுடைய இந்து மதத்தை அவங்க மதிக்கிறாங்க. ஒரு மதத்தை அவமதிக்கிறது தான் தவிர ஒரு மதத்தை இப்ப
இஸ்லாத்தை அவமதித்தார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா. உடனே நீங்க சொல்லுவீங்க, அதுக்கும் அடுத்த கேள்வி நான் சொல்றேன். ராம் ஜென்மபூமி, அங்க பாபரி மஸ்ஜித் இருந்தது, அத வந்து நீங்க வந்து திருப்பி கோயிலா மாத்திட்டீங்க. அப்படியெல்லாம் நாம ஆரம்பிச்சோம்னா பாபரி மஸ்ஜித் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிற ஞானவாப்பி, இப்படிப்பட்ட விஷயங்கள். சோ அதையெல்லாம் அவங்க வந்து ஒரு காலகட்டத்துல கலவரம் பண்ணதை நான் கூட ஏத்துக்கல. பட் அதுக்கப்புறம் அது கோர்ட்டு மூலமா, பேச்சுவார்த்தை மூலமா, அங்க ஜமாத்து வந்து ஒரு தீர்வுக்கு அவங்களே மனம் வந்து சரி ஓகேன்னு ஒரு செட்டில்மெண்ட் வராங்க. அத வந்து நான் பாசிட்டிவா எடுக்கிறேன். எது தெரியுமா நெகட்டிவ்? தமான் துண்டு விளக்கு ஏத்தக்கூடாது, விளக்கு ஏத்தினா இங்க அப்படியே கலவரம் வந்துரும். மிஞ்சி மிஞ்சி போனா 10 ரூபாய். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன நினைக்கிறீங்க? செம்ம பேக் ஃபேர் டிஎம்கேவுக்கு, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா தம்மா துண்டு ஒரு விஷயம், விளக்கு ஏத்தணும்னு சொன்னாங்க. சரி, இது இந்த திருவிழால எல்லாம் வெடி போடுவாங்க, அந்த மாதிரி வெடி போடணும் அப்படி ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல. யாருமே மேல போக கூடாது, தர்காவுக்கு போக கூடாதுன்னு தடுத்தாங்களா? இல்ல. ஏதாவது கலாட்டா பண்ணி சண்டை போட்டு கலவரம் ஏதாவது வந்துச்சா? அதுவும் இல்ல. ஆனா இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி 1000 ஆண்டுகளுக்கு மேல விளக்கேத்திட்டு இருக்கிற இடத்த இவங்க 100 ஆண்டுகளாக அந்த வரலாறை மாத்தி வச்சுட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கலவரம் வந்துரும். இதையே நான் ரொம்ப மறுக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க இந்துக்களை மட்டும் அவமானப்படுத்தல, இஸ்லாமியர்களையும் அவமானப்படுத்துறீங்க. கண்டிப்பா. அதாவது கலவரம் வந்து ஒருத்தங்க கலாட்டா பண்றாங்கன்னா 2 பேர் 2 கை தட்டினாதான் ஓசை. அப்போ தர்காவுக்கு போறவங்களுக்கும் அங்க கோயிலுக்கு போறவங்களுக்கும் நடுவுல அப்படி அங்க எதுவுமே இல்லையே. அவங்க அமைதியா தான் போயிட்டு வந்து இன்னைக்கு இல்லங்க, காலம் காலமாக அங்க மச்சா மாப்பிள்ள ஒருவோட ஓடிக்கிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் வந்து நாங்க பெருமையா சொல்லுவோம். அந்த மலைய பெருமையா நாளா நிறைய சாவடி, பேர் சிக்கந்தர் சாவடி, கீழே அந்த தர்காவுக்கு வந்து நெல்லி தோப்பு, அங்க வந்து நாங்க பெருமையா, ஏன்னா சின்ன வயசுல அந்த ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு. திருப்பரங்குன்றம் வந்து மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு. ஸோ போகும்போதுலாம் நம்ம போவோம். கீழே முருகன், மேல சிவன், அதுக்கு மேல தர்கா, இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. சமணப்படுக்கையும் இருக்கு. சோ அந்த மலை வந்து ஒரு தெய்வீகமான மலை அப்படின்னு நாங்கெல்லாம் பெருமையா சொல்லிப்போம். இப்போ அது என்னவோ அது ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து விதைக்க கூடாது. சரி, நவாஸ்கனி அவர்கள் எந்த ஒரு எம்பிங்க? அவருக்கு மதுரைக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் எதுக்கு அங்க வந்து பிரியாணி திங்கணும்? தேவையில்லாத விஷயம். முஸ்லிம் பேட்டையில தான் விருந்து வைப்பாங்க. ஆமா, எப்பவுமே அங்கதான் விருந்து நடக்கும். திடீர்னு புதுசா என்னைக்கும் இல்லாத பழக்கமா அண்டை மாநிலத்துல இருந்து 4 கூப்பிட்டுட்டு, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவங்க எல்லாம் புதுசு, இங்க இருக்கிற லோக்கல் முஸ்லிம்ஸ் செய்ய மாட்டாங்க. இவங்களையெல்லாம் பக்கத்து மாநிலத்துல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு இயக்கத்தினர், ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினர் தான். ஆனா நான் எல்லா இஸ்லாமியர்களையும் சொல்லல. எல்லாமே இதெல்லாம் வந்து எலெக்ஷன் வருதுன்னு சொன்னதும் அந்த டைம்ல திமுகவுடைய அஜெண்டாவை மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? திமுகவுக்கு என்ன கிடைக்க போகுது? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு தேர்தல் வருது. 5 வருஷம் முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் இப்ப இல்ல. திருப்பரங்குன்றம் விஷயமே நவம்பர்ல தான் வெடிச்சுது. நவம்பர்ல இந்த மனுஷன் வந்து பிரியாணி தின்ன போதான் வெடிச்சு பிரச்சனையாச்சு. அப்போதான், அப்ப கூட ஒரு கலவரம் யாரும் பண்ணிரல. போலீஸும் அரசும் தான் கலவரம் ஆயிரும். யார் தெரியுமா கலவரங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னது? சு வெங்கடேசன். தீபம் ஏத்த அலோ பண்ண மாட்டோம், நீங்க கலவரம் பண்ணுவீங்க. அயோத்திங்கிற வார்த்தையை சொன்னது கனிமொழி மேடம். அங்க இன்னொரு அயோத்தி உருவாகும். நான் கேட்கிறேன், அயோத்தியிலேயாவது ஒரு கோயில் இருந்துச்சு, கோயில் மேல மஸ்ஜித் வந்துச்சு, மசூதி மேல கோயில் திருப்பி கட்டினாங்க. அப்படி நம்ம ஒரு ஏதோ ஒரு சரித்திர போக்கு சொல்லலாம். இங்க அப்படி என்ன இருக்கு? தர்காவுக்கு கீழே என்ன இருக்கு? அப்ப கனிமொழி மேடம் தர்கா கீழே ஏதாச்சும் இருக்கு தோண்டி பார்க்கணும்னு ஐடியா கொடுக்குறாங்களா? தப்பா அந்த மாதிரி பேசவே கூடாது. வேணும்ட்டே அது வந்து நடந்துரும்னு அவங்களுடைய ஆசையை அவங்க சொல்றாங்க. ஏன்னா அப்படி நடந்தாதான் 5 வருஷம் முன்னாடி எல்லா முஸ்லிம் ஓட்டர்ஸையும் பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு பூச்சாண்டி காமிச்சு ஒட்டு மொத்தமா அவங்க வாக்குகளை அறுவடை செஞ்சாங்க. இப்போ அது மாதிரி இல்ல.
உள்ளாட்சி தேர்தல்கள்ல இஸ்லாமிய மக்கள், பெண்கள் பாஜகவுக்காக போட்டி போட்டிருக்காங்க. அங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து அவங்க 505 வாக்குறுதிகள்ல எத்தனை 505 பொய் சொன்ன மாதிரி சரி 505 வாக்குறுதிகள்ல 400 பொய் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு 401வது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க்ல தான் திமுக ஜெயிச்சிச்சுங்க. அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் இன்னைக்கு நாம் தமிழர் ஒரு பக்கம், விஜய் இன்னொரு பக்கம் பெரிய அடியை கொடுக்குறாங்க. அப்ப அதை ஏதாவது ஒண்ணு பண்ணி தக்க வச்சுக்கணும். சரி, அதுக்குதான் வெறும் ஒரு தீபத்தை மொத்தமா கொள்ளிக்கட்டையா எரிய வைக்கிறது. அதுக்குதான் அது ஸ்ட்ராட்டஜி தான். மைனாரிட்டிகளை இப்ப எல்லாருக்கும் ஒரு மனசுக்குள்ள இருக்கும் இல்லைங்க. ஒரு கலாட்டா நடந்துச்சுன்னா இன்ஃபேக்ட் நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க வந்து இங்கே தடுத்துட்டீங்க, கலவரம் நடக்கும் நீங்க பேக்ஃபயர் ஆயிடுச்சு. உங்களுக்கு கோர்ட்ல வந்து அசிங்கமா கழுவி ஊத்திட்டாங்க உங்களை. இப்ப அரசுதான் கலவரத்தை நடத்தணும்னு நினைக்குது, மக்கள் நினைக்கலன்னு கோர்ட்ல பச்சையாவே சொல்லிட்டாங்க. சரியா? இவங்க விட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒருவேளை இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க ஆட்களையே விட்டு, ஏன்னா கரூர்ல கூட ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அது தானா நடந்ததா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது போல இங்க கூட இவங்க அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல கரூர்ல நடந்தது தானா நடந்தது, யாராலேயோ நடத்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா?